குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 33வது பாடல் முருகன் நாமத்தின் பெருமையை பற்றி எடுத்து கூறினார் அரிநாத சுவாமிகள். முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்பட வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமான் திருநாமம் புகழ்பவரே. முருகன் திருநாமத்தை புகழ்வதால் முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் விதனப்படார் வெற்றிவேல் பெருமான் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள். முருகன் திருநாமத்தை புகழ்பவர்கள் முடியா பிறவிக் கடலில் புகார். முடியா பிறவி என்று கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள். எத்தனையோ பிறவி எடுத்து இந்த மனித ஜென்மா நமக்கு கிடைத்து இருக்கின்றது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாமரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யேனின் அடிகள் கன்று இன்று வீடுட்டேன் மெய்யேனின் பொன்னடிகள் கன்று வீடுற்றேன். மணிவாசகர் வாக்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி பல்விருகமாகி பலவித மிருகங்களாக பறவைகளாக பாம்பாகி கல்லாய் மனிதராய் கற்காத மனிதர் கல்லுக்கு சமானம் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் ஸ்தாவரம் ஜங்கமம் அசைவது அசையாதது இப்படி பலவிதமாக ஆகி எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் பெருமானே. உன் மெய் அடிகள் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மணிவாசர் கூறுகின்றார். எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் எழு கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதவயோ எனதுயிர் உடலும் இனி உடல் விடுக முடியாது. முருகா, எழுகடலில் உள்ள மணல்களை எண்ணி விடலாம், எனது இடர் பிறவி அவதாரத்தை எண்ணிவிட முடியாது. முருகா, இனி உனது அவயம் எனது உயிரும் உடலும் இனிமேல் உடல் விடுக முடியாது. இனிமேல் பிறப்பு இறப்பு என்று சொல்லில் சிக்கி தவிக்க முடியாது. முருகா, மணிநாத சுவாமிகள் வாக்கு. அதுபோல் முடியா பிறவி கடலில் புகார். முருகன் நாமத்தை சொல்பவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழலில் சிக்கி தவிக்க மாட்டார். பிறவி பெருங்கிடுவல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வள்ளுவ பெருமான் வாக்கு. அது மட்டுமா, முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். இந்த வறுமையானது மிகவும் பொல்லாத விஷயம்.
அது எல்லாத்தையும் கெடுத்து விடும். கந்தர் அனுபூதியில் கூறுவார், வடிவும் கனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அதியந்தமில்லாம் அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே. மிடி வறுமை என்று ஒரு பாவி வந்து விட்டால் என்னவெல்லாம் போகின்றதாம்? வடிவு, தனம், மனம், குணம், குடியும் குலமும் எல்லாம் போகின்றது. இதனால் வறுமையினால் பசி வந்து விட்டால் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் மனிதன் தீங்கு இழைக்கின்றான். மானம், குலம், கல்வி, வன்மை, வரி, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, தேனின் கலிசந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம். ஔவையார் வாக்கு. இந்த மிடியானது, வறுமையானது அற்றே தொலைந்து போகும் முருகன் நாமத்தை உருகி கூறினான். அப்படிப்பட்ட பெருமான் அவன் அடியாருக்கு நல்ல பெருமான். அடியவர்கள் வேண்டுவதில்லை. எவ்வாறு வேண்ட வேண்டும்? முருகா, என்னுடன் இருக்கும் எல்லா தீய விஷயங்களையும் அழித்து நல்ல விஷயங்களை எனக்கு அருள்வாயாக என்று வேண்ட வேண்டும். கடுமையாக உழைக்க வேண்டும். உழைப்பதற்குரிய அந்த சக்தியை தர வேண்டும். உழைப்பதற்கேற்ற ஊதியத்தை பெற வேண்டும். உண்மையாக உழைக்க வேண்டும். தனக்காக மட்டுமில்லாமல் பிறருக்காகவும் அங்கே உழைத்து தர்ம சிந்தனையோடு செயல்புரிந்து நிஷ்காமமாக ஆசையில்லாமல் பற்றற்று இறைவன் மேல் பாரத்தை வைத்து எவன் ஒருவன் செயல்புரிந்து வருகின்றானோ அவனுக்கு எல்லா வளங்களும் கிட்டும். ஏன்னா முருகன் அடியாருக்கு நல்ல பெருமான். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான். கதிர்காம திருப்புகள். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் கான். அப்படி பச்சை மயில் வாகனனாக மரகத நிறத்தில் முருகப்பெருமான் தோன்றுகின்றான். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு மனதில் அவன் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள். அவுணர் குலத்தை பொடியாக்கிய பெருமாள் நம்முடைய ஆணவமலம், கண்மமலம், மயாமலம், அது மட்டுமல்லாமல் காமம், குரோதம், மதம், மோகம், ஆச்சரியம், லோகம் என்ற 6 தீவினைகளையும் அழித்து நமக்கு இகத்தில் பாக்கியமும் சுகமும் பரத்தில் மோட்சமும் தரக்கூடிய பெருமான். அடியாருக்கு நல்ல பெருமான். அவன் திருநாமம் புகழ்பவரே. அவனுடைய திருநாமத்தை புகழ்பவருக்கு இது எல்லாம் கிட்டும். சரி, முருகா முருகா என்று எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் முருகன் கேட்பதில்லையே, கஷ்டங்கள் தீர்வதில்லையே என்று பலர் கூற கேட்கின்றோம். அது எப்படி முருகனை பற்ற வேண்டும் என்றால் வெறும் வாயால் சொன்னால் போதாது. ஏனென்றால் மனம், வாக்கு, காயம் மூன்றும் சேர வேண்டும். வெறும் வாயால் கூறுவதற்கு பலன் இருக்கின்றது. ஆனால் மனதோடு இயந்து உடம்பும் சேர்ந்து மெய் சிலிர்க்க இறைவனை பிரார்த்தித்தால், பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான நலன்களும் கிட்டும். இது திண்ணம். இதற்கு சான்று ஞானசம்பந்த பெருமான். அவர் இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அவருடைய கடைசி திருப்பதிகம். குழந்தையான ஞானசம்பந்தர் 16 வயது அடைந்தார். அவருடைய தந்தையார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு நல்ல பெண்ணை அவருக்கு பார்த்து மணமுடித்த நாள் நிச்சயித்தார். மணப்பெண் பூர்ணாம்பிகை. நல்லூர் பெருமணம் என்ற அந்த ஊரில் இப்பொழுது ஆச்சாள்புரம் என்று வழங்குகின்றது. அந்த ஊரிலே சிவபெருமான் சந்நிதியில் திருஞான சம்பந்த பெருமானும் பூர்ணாம்பிகை அம்பாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு எல்லா அடியார்களும் வந்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் திருமணம் அல்லவா? பிள்ளை பெருமான், ஆளுடை பெருமான், இறைவனார்
இறைவியும் இறைவனும் தம்முடைய அருளாசிகளை அள்ளி அள்ளி வழங்கிய அப்படிப்பட்ட அந்த குழந்தை இப்பொழுது 16 வயதில் திருமணம் நடைபெறுகின்றது. இளைஞனாக இருக்கின்றார். அங்கே திருநீல நக்கர் நாயன்மார்கள் ஒருவர், சிறந்த ஆதிசைவ மரபில் வந்தவர், முப்பொழுதும் திருமேனி தீண்டுபவர், இறைவனை அர்ச்சிப்பவர். அவர் முருகநாயனார் இறைவனுக்கு மலர்களால் வண்டுகள் மொய்க்காத மலர்களாக பார்த்து காலையிலே எழுந்து பறித்து கொய்து இறைவனுக்கு சாத்தி வழிபட்டு வரக்கூடிய சிறந்த சிவனடியார் நாயன்மார் திருநீல நக்கர், முருகநாயனார், சிவபாத இருதயர், நம்பியாண்டார் நம்பி, திருநீலகண்ட பெரும்பாணர் வீணை மீட்டி இறைவனை சிவருமானை வழிபட்டவர். ஞானசம்பந்த பெருமான் எங்கு சென்றாலும் அவருடன் சென்று அந்த யாழிசை மீட்டி இறைவனை வழிபடுவார். திருநீல நக்கர் தான் இந்த திருமணத்துக்கு ஆச்சாராக இருந்து நடத்தி வைக்க முருகநாயனார் சிறந்த பூமாலை எடுத்து வர திருநீலகண்ட பெரும்பாணர் அங்கே பன்னிசை மீட்டி யாழிசை மீட்டி இங்கே கானம் செய்ய திருமணம் நடைபெறுகின்றது. திருமணம் முடிந்து முக்கியமான நிகழ்ச்சி பாணிக்கிரகம். தம்முடைய மனைவியின் காதலியின் கையை பிடிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஏற்கனவே எம்பெருமான் சிவன் உமையாள் பாகன் அவன் கையை பிடித்தாய் விட்டது, இனிமேல் எதுவும் வேண்டாம் இறைவா, எமக்கு இனிமேல் பிறப்பு வேண்டாம், என் துணையுடன் நான் உன்னை அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அங்கு ஒரு பெரும் ஜோதி எழுந்தது. அந்த ஜோதியிலே அந்த திருமணத்திற்கு வந்த அடியார்கள் திருநீல நக்கர், முருகநாயனார், சிவபாத இருதயர், நம்பியாண்டார் நம்பி, திருநீலகண்ட பெரும்பாணர் அவர்கள் துணைவியார்கள், அடியவர்கள், முனியவர்கள் கூட்டம் எல்லாம் அந்த ஜோதியில் ஐக்கியமாயிற்று. இறுதியாக ஜோதியை வலம் வந்து ஞானசம்பந்த பெருமானும் பூர்ணாம்பிகையும் ஜோதியில் ஐக்கியமானார்கள். அப்பொழுது பாடிய பதிகம் திருநீற்று பதிகம் நமச்சிவாய 10. இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் தமிழ் நன்னறி குய்ப்பது, ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது, வேதம் நான்கினோ வேதம் நான்கினோ மெய்ப்பொருளாவது நாதல் நாம நமச்சிவாயவே, வேத நான்கினோ மெய்ப்பொருளாவது நாதல் நாம நமச்சிவாயவே, நாத நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது. காதலாகி குறையாத அன்பு காதல், அப்படிப்பட்ட காதல் மனதில் தோன்ற வேண்டும். கசிந்து கண்ணீர் மல்கி, உடம்பு கை கரங்கள் அஞ்சலி முத்திரை செய்து கண்ணீர் ஆனந்த புஷ்பம் சொரிய ஓத வேண்டும். மந்திரத்தை நம சிவாய என்று ஓத வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்னறி உண்டு. அதுபோல் இங்கே அருணாத சுவாமிகள் கூறுகின்றார், இந்த முருகன் திருநாமத்தை முருகா, குகா, சண்முகா, ஆறுமுகா என்று மனம், மொழி, வாக்கு, காயம், மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றினால் ஒன்றுபட்டு வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான இகவர சுகங்களும் கிட்டுகின்றது.
பிறவிக்கடலில் புகமாட்டார்கள், முழுதும் கெடுக்கும் வறுமையால் வாடமாட்டார்கள். அடியார்க்கு நல்ல பெருமான், அவுணர் குலம் வணங்க முடியாக்கிய பெருமான், அப்படிப்பட்ட முருகப் பெருமான் நாமத்தை புகழ்பவருக்கு என்று இங்கே கூறுகின்றார் என்ன சுவாமிகள். முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியார் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமான், அடியார்க்கு நல்ல பெருமான், அவுணர் குலமடங்க கொடியாக்கிய பெருமான், திருநாமம் புகழ்பவரே. இந்த கலியுகத்திலே முருகப்பெருமான் நாமத்தை ஓதி வருவதால் கலி விலகும். இது வியாச பகவான் வாக்கு. அந்த வனத்தில் கூடியிருக்கின்ற முனிவர்கள் வியாச பகவான் புராணங்களை தொகுக்கின்றார். முனிவர் பெருமானே, வியாச மகரிஷியே, கலி வருகின்றது. இந்த கலிகாலம் மிகுந்த கோடை காலம் போல், வற்றாத கோடை காலம் போல் தெரிகின்றதே. இந்த கலிகாலத்திலே கலியுகத்தில் மாந்தர்கள் உயிர் பெற ஏதாவது வழி உண்டா என்று கேட்க, வியாச பகவான் ஸ்கந்த மகா புராணத்தை இயற்றி ஸ்கந்தனின் பெயரை கூறுவதால், மனம் மொழி காயம் ஒன்றுபட கூறுவதால் இந்த கலியினால் விலகும் கொடுமைகள் விலகி அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் அருள் கிடைக்கின்றது என்று கூறுகின்றார். ஸ்கந்த புராணத்தை ஏற்றும் பொழுது ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும் மதுலாம் கலிகல்மஷநாசினி, அதுபோல் இந்த கலியுகத்திலே முருகப்பெருமானின் பெயரை நாம் வெறும வாயினால் உச்சரிக்காமல் மனதோடு ஒன்றி முருகனை வழிபட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாம் வழிபட்டால் நமக்கு இகபர சுகங்கள் கிடைப்பது திண்ணம். மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழல் சிக்கி தவிப்பது கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.